பொள்ளாச்சி ஜெயராம் பையன் வந்துடக்கூடாதுன்னு அவன் பாடுபட்டது எனக்கு தான் சார் தெரியும். என்னை எத்தனை பேர் மிரட்டினான்னு எனக்கு தானே தெரியும். சிபிசிஐடி சிபிஐக்கு விட்டுருக்கலாமா? இது கேவலம் இல்லையா அவங்களுக்கு? சிபிசிஐடியே இந்த 8-9 பேருக்கு அன்னைக்கே தண்டனை வாங்கி கொடுத்துருந்ததுன்னா இப்போ எடப்பாடிக்கு நம்ம தலை வணங்குவோம். சிபிசிஐடி உங்களால் தானே, அவங்க சிபிசிஐடி உங்கள் கவர்மெண்ட்டு, நீங்கள் உங்கள் சிபிசிஐடி நம்பிக்கை இல்லாமல் ஏன் சிபிஐக்கு மாற்றினா அதை மாத்திரம் அவங்ககிட்ட கேளுங்க. முட்டாள்தனமாக இருங்க. அதாவது என்ன சொல்கிறது, கேட்குறவன் கேனையாக இருந்தால் என்ன வேணாலும் சொல்லுவீங்க. நாங்கள் தான் சிபிஐக்கு மாற்றணும்னா நானும் ஒரு பெட்டிஷனர் சிபிஐக்கு மாற்ற சொல்லி கோர்ட்டில். ஏன்னா எனக்கு என்னை விசாரிச்சுங்கிற பொருளில் அவங்க சித்திரவதை பண்ணாங்க. நாங்கள் உடனே இது நியாயம் கிடைக்காது அப்படின்னு சொல்லி நாமளும் ஒரு பெட்டிஷன் போட்டோம். சிபிசிஐடி என்னை கூப்பிட்டு, சார் ஏன்டா போட்டேங்குது, இதே கவர்மெண்ட் தானே, ஏடிஎம்கே கவர்மெண்ட் தானே, எடப்பாடி கீழே இருந்த சிபிசிஐடி எஸ்பிக்கள் 2 பெண்கள் தான் என்னை மிரட்டுறாங்க. ஏடிஎம்கே எல்லாம் ஒன்று தான் சார். அப்படிலாம் இதை ரெண்டையும் ஈக்குவல் பண்ண முடியாது சார். ஈக்குவல் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க போகிற போக்கில் இவனும் அப்படிலாம் அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். ஏங்க பிள்ளைகளில் துடிக்க கற்பழிச்சிருக்கானோ, இது அவங்களும் இவங்களும் ஒன்றுன்னு சொன்னால் அவங்க சொல்கிறவனை பூரா கொல்ல வேணாம் சார். நான் திமுககாரன் கிடையாது. ஆனால் அந்த விஷயத்தை முதல்ல கையில் எடுத்து போராடினது லோக்கலில் இருக்கிற திமுககாரங்களும் கனிமொழி எம்பி இருக்காங்கல்ல, அவங்க லோக்கலில் இருக்கிற மாதர் சங்கம், அந்த மாதர் சங்கம் எல்லாம் ஃபைட் பண்ணுது. அப்படியும் அது கிடப்பில் இருக்குது. இந்த வீடியோ நான் பேசின பிறகு தான் சார் அது எகிரிச்சு, அப்படியே எகிரிச்சு. அந்த வீடியோ ஏன் போட்டேன்னு சிபிசிஐடி கேட்குறான். அந்த சிபிசிஐடியை வச்சுருக்கிற ஏன் சிபிசிஐடியை விட்டு ஏன் அப்போ இந்த சிபிஐ நாங்கள் மாத்திரம் நான் தான் மாறுதல் வெக்கமாக இல்லை சார். அது உண்மையிலே அது இது என்ன எதில் கொண்டு போய் சேர்க்குறதுன்னு தெரில. பேசுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையான்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி நான் சிபிஐக்கு நாங்கள் தான் மாற்றணும். ஏன்டா சிபிசிஐடி பண்ணலை, சிபிசிஐடி சிபிஐக்கு விட்டுருக்கலாமா? இது கேவலம் இல்லையா அவங்களுக்கு? சிபிசிஐடியே இந்த 8-9 பேருக்கு அன்னைக்கே தண்டனை வாங்கி கொடுத்துருந்ததுன்னா இப்போ எடப்பாடிக்கு நம்ம தலை வணங்குவோம். பாருங்கள், நாங்கள் தான் நேர்மையாக இருந்தானே. பொள்ளாச்சி ஜெயராம் பையன் வந்துடக்கூடாதுன்னு அவன் பாடுபட்டது எனக்கு தான் சார் தெரியும். என்னை எத்தனை பேர் மிரட்டினான்னு எனக்கு தானே தெரியும்.